புதுவாழ்வுன்னு ஒரு படம் எடுத்து பார்த்தாரு, ஷியாமலான்னு ஒரு படம் எடுத்து பார்த்தாரு, அமரகவின்னு எடுத்து பார்த்தாரு. கடைசியாக சிவகாமின்ற ஒரு படம். சிவகாமிங்கிறது வந்து சேலத்தில் தான் எடுத்தாங்க. அப்போ தான் அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம். கடைசி அப்போ அவருக்கு முழு கண்ணு ரெண்டு கண்ணுமே முழுக்க பார்வை இழந்துட்டார். பார்வை இழந்து கேமரா எங்கே இருக்குன்னு கேட்டு கேட்டு நின்று நடித்து இது பண்ணார். அந்த பார்வையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. ஏறத்தாழ வறுமையினுடைய உச்சத்துக்கே போயிட்டார். உச்சத்துக்கே போய் கோட்டை மாரியம்மன் கோயில் சேலத்தில் அங்கே தான் சாயந்தரத்தில் சாயங்காலம் அந்த மாரியம்மன் கோயிலில் உட்காந்துட்டு பாட்டாக பாடி கடைசி காலத்தை கழித்து அங்கே தான் இறந்தார். அது அவர் மாதிரி வாழ்ந்ததையும் நம்ம பார்க்க முடியாது, அவர் மாதிரி விழுந்ததையும் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பாடம், மிகப்பெரிய படம். ஆனால் அதே சமயத்தில் என்எஸ் கிருஷ்ணனும் பச்சராஜா ஸ்ரீராமன் நாயுடு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வந்தாங்க. ரொம்ப பெருசாக வந்தாங்க. என்எஸ்கே சொல்ல போனாக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அவர் பெரிய பிரபலமான நடிகராக மாறினார். பாகவதருக்கு தான் நேரம் மோசமாக போச்சு. அதை தான் பகுத்தறிவு அப்பாற்பட்டு என்ன சொல்லணும்னாக்கா ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் தான் வாழ்க்கை அமையுங்கிறது அவர் வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கிட்டது. என்ன தான் நான் வந்து பகுத்தறிவு பேசினாலும் இதையெல்லாம் பார்க்கும்போது அதை நம்பித்தான் ஆக வேண்டும். விதின்னு ஒன்று இருக்குது, விதி வலியது, அவ்வளோதான் சொல்லுவேன்.